எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இது எதை பற்றின மோட்டிவேஷ்னல் ஸ்டோரினா, மன தைரியத்தை பற்றின ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் பல பேர் அறிவு தான் முக்கியம், புத்திசாலித்தனம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தோட நம்மளுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு பார்த்தா மன தைரியம். எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு அவமானத்தையும் எந்த ஒரு தோல்வியும் நீங்கள் சந்தித்தாலும் அதை எதிர்த்து திருப்பியும் முயற்சி எடுக்கிற மன தைரியம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது பற்றின ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊர் ரொம்ப புகழ்ச்சி பெற்ற ஊர். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் குஸ்தி அப்படின்ற சண்டை போடுறதுல மிக சிறந்தவர். அவர்கிட்ட குஸ்தி கற்றுக்கணுன்றது பல நாடுகளுடைய ராஜாக்களுடைய கனவு. அவர் அவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்காரு அந்த சண்டை போடுறதுல. அவர் ஆனால் அவர் நான் யாருக்குமே குஸ்தி சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியாக இருந்தார். ஆனால் அவருக்கு வயது ஆக ஆக ஒரு 50 வயதில் அவருக்கு திருப்பி குஸ்தி சொல்லி தரணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணுது. அதனால் அவர் அந்த ஊரில் ஒரு அறிவிக்கை மாதிரி விடுறாரு. என்னென்னா, என்கிட்ட குஸ்தி கற்றுக்க ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அதில் 3 நாள் 3 வகையான போட்டி நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க தான் என்கிட்ட குஸ்தி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாள் வருது. எல்லாரும் ஒரு 100 பேர் அவர்கிட்ட குஸ்தி கற்றுக்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அதில் பல நாடுகளோட ராஜாக்களும் இருக்காங்க. அந்த இடத்துல அவர் என்ன போட்டி சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை கொடுத்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்லை தூக்கிட்டு நீங்கள் ஊர் முழுக்க சுற்றிட்டு வரணும். யார் இங்கே வரீங்களோ முழுசாக சுற்றிட்டு இங்கே வரீங்களோ அவங்களுக்கு இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு சின்ன கல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய பாறாங்கல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சின்ன கல் கொடுக்குறவங்களுக்கு அதை ஈஸியாக சுற்றிட்டு வந்துடுவாங்க அந்த ஊரை. நார்மலாக ஒரு பையை தூக்கிட்டு போகிற வெயிட்டில் இருக்கக்கூடிய கல்லுங்க இருக்கக்கூடியவங்க அவங்க ஈஸியாக அந்த ஊரை சுற்றி சீக்கிரமாக வந்துடலாம். ஆனால் பெரிய பெரிய பாறைகளை வச்சுருக்கிறவங்க அந்த ஊரை சுற்றிட்டு திருப்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். இதை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. இருந்தாலும் அந்த போட்டியை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் அதை செய்கிறாங்க. இதில் நிறைய பேரால் கல்லை தூக்க முடியலன்னு பாதியில் போயிடுறாங்க. அதனால அடுத்த கட்ட போட்டிக்கு ஒரு 60 பேர் வராங்க. 60 பேர் வந்ததுக்கப்புறம் அங்கே 2வது நாள் என்ன நடக்குதுன்னா, 2வது போட்டி எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் 2 குதிரைகள் கொடுக்கப்படும். ஒரு குதிரை எப்படின்னா நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். இன்னொரு குதிரை எப்படின்னா நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது. முரடு பிடிச்ச குதிரையாக மட்டும்தான் இருக்கும். இதை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது அந்த குஸ்தியோட அந்த பிரபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய குதிரையை எடுத்துகிட்டு நீங்கள் ஊரை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண் தான் கொடுக்கப்படும். ஆனால் உங்கள் பேச்சையே கேட்காத குதிரையை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஊரை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 90 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள சில பேர் தைரியமாக அந்த அடங்காத குதிரைகளை எடுத்துக்கிறாங்க. சில பேர் நம்ம பேச்சை கேட்குற குதிரையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இதில் சில பேர் பாதி வழியிலே அந்த அடங்காத குதிரையை எடுத்தாங்கல்ல, அதில் ஒரு 10 பேர் பாதி வழியிலே திரும்பி அவங்க பேச்சை கேட்குற குதிரையை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அடங்காத குதிரையை எடுத்தவங்க கடைசி வரைக்கும் திரும்பி வரல. அந்த அடங்குற குதிரையை எடுத்துகிட்டு வந்தவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க. அந்த அடங்காத குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நல்ல குதிரையை எடுத்துகிட்டு போனவங்க சிறிது நேரம் கழித்து வந்தாங்க. அந்த குரு என்ன சொன்னார்னா, சிறிது நேரம் கழித்து, அதாவது அந்த அடங்காத குதிரையை எடுத்து திருப்பியும் நல்ல குதிரையை எடுத்துகிட்டு போனவங்க மட்டும்தான் என்கிட்ட கல்வி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் கோவத்தில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த குரு அந்த 10 பேர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நடந்த போட்டி எனக்கு மன திருப்தியே இல்லை. நான் இந்த போட்டிகளை திருப்பி நடத்த போகிறேன். எனக்கு
பிடிச்ச மாதிரியான போட்டிகளை நான் திருப்பியும் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதில் அந்த 10 பேரில் ஒரு 3 பேருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவங்க என்ன இதெல்லாம் அநியாயம், நாங்கள் இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் போட்டினா நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் கோபத்தில் கிளம்பி போயிடுறாங்க. அந்த 7 பேர் மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் திருப்பியும் போட்டியில் கலந்துப்போம், நாங்கள் திருப்பியும் ஜெயிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நிற்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த குரு அந்த 7 பேர்கிட்ட கேட்குறாரு, நான் இவ்வளோ பண்ணியும் நீங்கள் ஏன் என் மேலே கோவப்படாமல் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த 7 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு சின்ன கல் பெரிய கல் கொடுத்தாங்கல்ல, இந்த உலகம் எப்பவுமே பாரபட்சத்தோடு தான் இருக்கும். ஒரு சிலரோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு சிலரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏற்று நம்ம வழியில் நம்ம ஒழுங்காக போகிறது தான் நம்மளோட வேலை. அந்த ஃபஸ்ட்டு போட்டிக்கு சொல்கிறாங்க. 2வது போட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு 2 வழிகள் இருக்கும். ஒன்று நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும், இன்னொன்று நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே கஷ்டமான வழியை முதல்ல தேர்ந்தெடுத்து அதில் நம்மளால் ஜெயிக்க முடியலைன்னா அப்புறம் நம்ம கஷ்டம் இல்லாத தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியத்தில் வந்தாங்க. அடுத்து 3வது போட்டி, என்றும் இந்த உலகத்தில் மாறாதது என்னென்னா மாற்றங்கள் ஒன்றே தான் மாறாததா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் மாற்றம் அப்படின்றது என்றைக்குமே நிற்க போகிறதில்ல. எல்லாருக்கும் திருப்பி நிறைய மாற்றங்கள் நடக்குதா போகுது. அதனால் இந்த மாற்றங்களை ஏற்று நடந்து கொள்வது தான் நம்மளுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி அந்த 7 பேரும் அங்கேயே நிற்கிறத பார்த்தோடனே அந்த குருக்கு வியப்பாயிடுது. இந்த 7 பேருக்கு நான் கண்டிப்பாக குஸ்தி சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவும் ஒத்துக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு 3 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கு. இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ஒழுங்காக நடந்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.